இவர்தான் புதுச்சேரி காமராஜ் நகர் பாஜக எம்எல்ஏ ஜான்குமார். இவரின் சொத்து மதிப்பு மட்டும் 40 கோடிகளுக்கு மேல். இவர் ஜான்குமாரின் மகன் ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரி நெல்லித்தோப்பு பாஜக எம்எல்ஏ. இவரின் சொத்து மதிப்பு 90 லட்சத்திற்கும் அதிகம். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகரும் தற்போது என்ஆர் காங்கிரசின் லாஸ்பேட்டை தொகுதி வேட்பாளருமான சிவக்கொழுந்துவின் சொத்து மதிப்பு சுமார் 42 கோடி. இவரது மகன் ரமேஷ் ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் சார்ந்த தொழில்களில் கொடிகட்டி பறக்கிறார். இவர் நேயம் மக்கள் கழகம் கட்சி நிறுவனர் நேரு. உருளையன்பேட்டை எம்எல்ஏவான இவரின் சொத்து மதிப்பு 40 கோடிகளுக்கு மேல். இவரின் தொழில்கள் அனைத்தையும் அவரது மகன்களான ரகோத்தமனும் ரஞ்சித்தும் தற்போது கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படி புதுச்சேரி அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்காகவும் தங்கள் வாரிசுகளுக்காகவும் கட்டி வைத்திருக்கும் சாம்ராஜ்யங்கள் பிரம்மாண்டமானவை. ஆனால் அதே புதுச்சேரியில் கல்வி கடன் கழுத்தை நெரிப்பதால் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்காக கடலூருக்கும் சென்னைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பட்டதாரி இளைஞர்களின் கதைகள் நிறைய இருக்கின்றன. அந்த கூட்டத்தில் ஒருவர்தான் ஜஸ்டின் ராஜ். பிசிஏ படிப்பை முடித்து பன்னாட்டு நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைக்கும் என நம்பியிருந்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நல்ல வேலைக்காக பல ஆண்டு காலம் காத்திருந்த அவர் வேறு வழியின்றி தற்போது சொற்ப சம்பளத்திற்கு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். பாண்டிச்சேரியில் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த பட்டதாரிங்க நிறையா பேர். தனக்கு இங்கே பாண்டிச்சேரியில் வேலை இல்லைன்றது பெரிய ஏமாற்றம். ஆனால் நாங்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே படிச்சுட்டு ஏன் எங்களுக்கு இங்கே பாண்டிச்சேரியில் வேலை இல்லை அப்படின்றது எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அரசியல்வாதிகளின் மெத்தன போக்கால் கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் பல முக்கிய நிறுவனங்கள் புதுச்சேரி மண்ணை விட்டு வெளியேறி இருக்கின்றன. ஏடிஎம் தயாரிப்பு நிறுவனமான என்சிஆர் உட்பட பல நிறுவனங்கள் இந்த பட்டியலில் அடங்கும். தமிழ்நாட்டில் கல்வி அளவில் பின்தங்கிய மாவட்டமாக கருதப்பட்ட விழுப்புரத்தில் 2024 டைட்டில் பார்க்கை திறந்து சாதித்து காட்டியது தமிழ்நாடு அரசு. ஆனால் கல்வியறிவில் சிறந்து விளங்கும் புதுச்சேரியில் ஐடி நிறுவனங்கள் கால் தடம் பதிக்காதது அரசின் அலட்சிய போக்குக்கு ஒரு உதாரணம் என்றும், துறை சார்ந்த திறனை மாணவர்களிடம் மேம்படுத்துவதில் அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் கல்வியாளர்கள். ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா இங்கே வரும்னு ஆட்சியில் இருந்தவங்க இல்லாதவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ நீங்கள் தொழில்நுட்ப பூங்கா இங்கே வந்ததுன்னா புதுச்சேரியிலேருந்து இங்கே வெளியில் போகக்கூடிய நிலைமைங்கிறது இருக்காது. ஆகவே இது புதிய தொழில்கள் வரலன்னு சொன்னால் இந்த வேலையில்லா இளைஞர்கள் எங்கே போய் முடிகிறாங்க? சேவை சார்ந்த தொழிலுக்கு போகிறாங்க. ஸ்விக்கி, ஸ்மார்ட்டோ போகிறாங்க, பல்வேறு சுய தொழிலுக்கு போகிறாங்க, பல்வேறு சேவை சார்ந்த தொழில் தான் இருக்கிறாங்க. நிலவழகனின் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். பெரும் சிரமப்பட்டு புகழ்பெற்ற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் நிலவழகனை படிக்க வைத்தார். ஆனால் படிப்பை முடித்த நிலவழகனுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை. சமூக வசவுகளுக்கு பயந்து கிடைத்த வேலையில் காலம் தள்ளும் சூழலுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருது அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது. அந்த சேலரி ப்ளஸ் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம பார்த்தா இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி பல்வேறு ஒர்க்கில் நான் சுவிட்ச் ஆகிட்டே இருந்தேன். தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஸ்கூல் கடலூரில் இருக்குது. இதுக்காக நான் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்கூலில் போய் அந்த பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். பட் இது டெம்பரரி ஒர்க்கு தான். இது எப்போனா எங்களுக்கு இந்த வேலை நிரந்தரம் சொல்ல முடியாது. உண்மையில் சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு சென்று வேலை தேடக்கூட பொருளாதார சூழல் இல்லாத நிலையில் தவிப்பதாக புதுச்சேரி இளைஞர்கள் வேதனைப்படுகின்றனர். பாண்டிச்சேரிக்கு க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு கிராஜுவேட் வாங்குறது பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000க்குள்ளே தான் அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்குது. இங்கே ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி புதுச்சேரியில் கிராஜுவேட்டோட நிலைமை இருக்குது. புதுச்சேரியில் 60க்கும் மேற்பட்ட அரசு தனியார் கல்லூரிகள் உள்ளன. ஆண்டுதோறும் சுமார் 21,000க்கும் அதிகமான இளைஞர்கள் பட்டப்படிப்பை முடிக்கின்றனர். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி என்கிறார் தனியார் வேலைவாய்ப்பு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் வீரராகவன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கடந்த ஒரு 10 ஆண்டு வச்சுக்கோமே. இப்போ 2026 இருக்கும். 2016க்கு போகலாமே. இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஆன் த ரெக்கார்ட். அப்போது 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சினாரியோவில் இந்த லொக்கேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்றது தான். அப்போ ஒவ்வொரு ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது புதுசாக க்ரியேட் ஆனால் மட்டும்தான் அவங்க வேலையில் போக முடியும். இதுதான் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் வேலைவாய்ப்பு மையம். இங்கு மட்டும் சுமார் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கின்றனர்.
ஆனால் இவர்கள் யாருக்கும் வேலைக்கான அழைப்பு வரப்போவதில்லை என்ற கசப்பான உண்மை தெரியாது என்கிறார் AIUTUC புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார். யாருக்குமே வேலைவாய்ப்பு துறை மூலமாக வேலைக்கு எடுப்பதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் அது பான்லே, பாப்ஸ்கோ, பேசிக்கு, பேட்கோ, அமுதசுரபி, கூட்டுறவு நிறுவனங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் என்பது கிடையாது. கொல்லைப்புற வழியாக தான் வேலைக்கு வைக்கிறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறது. சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் மதுக்கடைகளும் உயர் ரக மதுபானங்களையும் மதுபான தொழிற்சாலைகளையும் புதுச்சேரிக்கு கொண்டு வருவதில்தான் ஆர்வம் காட்டும் ஆட்சியாளர்கள் வேலைவாய்ப்பு, அந்நிய செலாவணி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய பஞ்சாலை தொழிற்சாலைகளின் மறுசீரமைப்பு பற்றி கடுகளவு கூட யோசிக்கவும் இல்லை, முயற்சியும் எடுக்கவில்லை என வேதனைப்படுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தொழில் நிறுவனங்களுக்கு முன்பு வரிச்சலுகை, நிதி உதவி, குறைந்த மின்சார கட்டணம் போன்ற சலுகைகள் இருந்தன. தற்போது அதுவும் இல்லாததால் கடந்த 10 ஆண்டுகளில் பல நிறுவனங்கள் புதுச்சேரியை விட்டு வெளியேறிவிட்டதாக பெருமாள் கூறுகிறார். ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தொழிற்சாலை துவங்குவதற்குரிய கச்சா பொருளோ அல்லது உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வதற்கான சந்தையோ இல்லாத ஒரு சிறிய பகுதி. இப்படி மாறுபட்ட தன்மை கொண்ட சூழலில் இந்த போக்குவரத்துக்கான ஏற்பாடு, அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்குவது அப்படிங்கிற முறையில் அதை செய்வது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ முயற்சி எடுக்கலாம். அரசின் 2024 அறிக்கையின்படி புதுச்சேரியில் வேலையின்மை விகிதம் 5.6% உயர்ந்துள்ளது. பொறுப்புக்குரியவர்களுக்கோ இது பற்றியெல்லாம் யோசிக்க நேரமில்லை என ஆதங்கப்படுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஆனால் புதுச்சேரியின் நிலை சீரடைந்து வருவதாக கூறுகிறார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறு குறு தொழிற்சாலைகள் இன்றைக்கு நிறைய இன்றைக்கி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய கம்பெனிகள் எல்லாம் போயிடுச்சு, அது போயிடுச்சு, எந்த கம்பெனியும் போகல. எல்லா கம்பெனியும் இங்கே தான் இருந்திருக்கு, பாண்டிச்சேரியில் தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த புதிய தொழிற்கல்வி உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். 2017 ஒரு தொழில் கொள்கையை முந்தைய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த தொழிற்கொள்கையின் மூலமாக அதிக பேர் நிறைய ஒரு பயனில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு கொடுக்கப்படாமல் தொழிற்சாலைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகை, இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊக்கத்தொகை அரசாங்கத்தின் மூலமாக எங்களுடைய அரசாங்கம் வந்தவருக்கு 45 கோடி ரூபாய் அந்த தொகையை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலாவை வைத்து மட்டுமே புதுச்சேரியை கட்டமைக்க அரசியல்வாதிகள் நினைத்ததன் விளைவுகளை உள்ளூர் பட்டதாரி இளைஞர்கள் தற்போது அனுபவித்து வருகின்றனர். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களும் வெளிப்படையான செயல்பாடுமே இந்த பிரச்சனைக்கான தற்போதைய தீர்வு என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஆட்டோமொபைலோட ஏஷியா கான்டினென்ட்டோட ஹப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு 3-4 நிறுவனங்கள் அப்படின்றது இருக்குது. இவங்க எல்லாமே டயர் 1, அதாவது ஆத்தரைஸ்டான OEM ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. அப்போது அந்த ப்ராடக்ட்டில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. பிளாஸ்டிக் ப்ராடக்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டாக இருக்கலாம், கேஸ்டிங் ப்ராடக்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய நிறைய நிறுவனங்களை தான் MSME அப்படின்னு சொல்கிறோம். இந்த MSMEலாம் அந்த ப்ராடக்ட்டை ஸ்பேர்ஸாக பண்ணி கொடுக்கும்போது அதை வாங்கி அசம்பிள் பண்ணக்கூடிய வேலையை தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்றத பண்ணுறாங்க. அப்போ ஒரே ஒரு நிறுவனம் டயர் 2, டயர் 1, டயர் 3 இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்று பாண்டிச்சேரிக்குள்ளே வந்ததுன்னா போதும், அதை பேஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இங்கே பாண்டிச்சேரிக்குள்ளே வருவாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரியில் எங்களுக்கான வேலைக்கான உரிமையும் எங்களுக்கு கிடைக்கணும். அரசை குறை கூறணுன்றது எந்த நோக்கமும் எங்ககிட்ட கிடையாது. இங்கே இருக்கிற இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். வறுமையில் இன்னும் எங்களை கீழேயே இந்த புதுச்சேரி அரசு வச்சுருந்ததுன்னா எங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் போகும். நாங்களும் இப்படியே இருக்க முடியாது.